டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் பிஇஓ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது நேற்று காலேஜ் டிஆர்பி தேர்வுக்கான வீடியோவானது அவசரமாக போட வேண்டியிருந்ததால் பிஏ தேர்வுக்கான வீடியோவானது போட முடியவில்லை நண்பர்களே. ஏனென்றால் காலேஜ் டிஆர்பி தேர்வானது அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது. எனவே காலம் குறைவாக இருப்பதால் முதலில் அதை பதிவேற்றம் செய்திருந்தேன். இப்பொழுது நாம் பிஇஓ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. நம்முடைய பிஇஓ தேர்வானது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம்தான் நடைபெற இருக்கிறது. எனவே அதற்கு நிறைய கால அவகாசம் இருக்கிற காரணத்தால் தான் நேற்று காலேஜ் டிஆர்பிக்கான வகுப்பு நடைபெற்றது நண்பர்களே. நிறைய மாணவர்கள் காலேஜ் டிஆர்பிக்கு காமன் டாபிக் என்னென்ன படிக்கணும் என்று தெரியவில்லை என்று கேட்டிருந்தார்கள். எனவே அதனுடைய அடிப்படையில் தான் அதற்கான வீடியோவானது போடப்பட்டது நண்பர்களே. இதற்கப்புறம் தொடர்ந்து பிஇஓ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். நாம் இந்த வகுப்பில் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் அடுத்த தலைப்பு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். அதாவது தமிழில் மத்திய மாநில உறவுகள். மத்திய மாநில உறவுகள். அதாவது பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளின் அடிப்படையில் பயிற்சி வகுப்புகளை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் இன்று சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய மாநில உறவுகள் என்ற தலைப்பை பற்றி விவாதிக்கலாம். இதற்கு முன்பாக இந்தியாவில் கூட்டாட்சி, அதாவது பெடரல் சிஸ்டம் இன் இந்தியா என்ற தலைப்பை பார்த்திருந்தோம். அதாவது இந்தியாவில் கூட்டாட்சி எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை பார்த்திருந்தோம் நண்பர்களே. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வகுப்பு மத்திய மாநில உறவுகள், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். இதை 3 வகையாக பிரிக்கலாம் நண்பர்களே. அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவுகளின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. சட்டமன்ற உறவுகள். சட்டமன்ற உறவுகள். இரண்டாவது ஆட்சித்துறை உறவுகள். ஆட்சித்துறை உறவுகள். அதற்கடுத்து மூன்றாவதாக நீதித்துறை உறவுகள். நீதித்துறை உறவுகள். இப்படி இந்த மத்திய மாநில உறவுகளை 3 வகையாக பிரிக்கலாம் நண்பர்களே. இதில் கேள்விகள் எப்படி கேட்பார்கள் என்றால், இதனுடைய ஆர்டிகளை பற்றி தான் பெரும்பாலும் கேள்விகள் கேட்கிறார்கள். அதாவது மத்திய மாநில உறவுகளில் சட்டமன்ற உறவுகளை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் எது என்று கேட்பார்கள். அதன் அடிப்படையில் இந்த சட்டமன்ற உறவுகளை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் 245 இலிருந்து 255 வரை. 255 வரை. அதாவது மத்திய மாநில உறவுகளில் சட்டமன்ற உறவுகளை பற்றி குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். அதாவது ஆர்டிக்கல் என்றால் சட்டப்பிரிவு என்ற அர்த்தம் நண்பர்களே. அது 245 இலிருந்து 255 வரை உள்ள ஆர்டிக்கல் சட்டமன்ற உறவுகளை பற்றி குறிப்பிடுகிறது. அதற்கடுத்து ஆட்சித்துறை உறவுகள். இந்த ஆட்சித்துறை உறவானது ஆர்டிக்கல் 256 to
263, அதாவது 256 263 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் ஆட்சித்துறை உறவுகளை பற்றி குறிப்பிடுகிறது. அதற்கடுத்து நிதித்துறை உறவுகள். நிதித்துறை உறவுகளானது ஆர்டிக்கல் 268 293 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் நிதித்துறை அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. நண்பர்களே, இந்த ஆர்டிக்கல் முக்கியமானது. கேள்விகள் இதிலிருந்து தான் கேட்கிறார்கள். அதாவது மத்திய மாநில உறவுகளில் சட்டமன்ற அதிகாரத்தை பற்றி, அதாவது சட்டமன்ற உறவுகளை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் எது என்று ஏற்கனவே நிறைய தடவை கேட்டிருக்கிறார்கள். பிஓ தேர்விலும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஆர்டிக்கல் 245 255 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் சட்டமன்ற உறவுகளை குறிக்கிறது. அதற்கடுத்து ஆர்டிக்கல் 256 263 வரை ஆட்சித்துறை உறவுகளை குறிக்கிறது. அதற்கடுத்து மூன்றாவதாக நிதித்துறை உறவுகள். இது ஆர்டிக்கல் 268 293 வரை குறிக்கிறது. இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. அதாவது மாணவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு 245 255 வரை என்று முடிகிறது. அதற்கடுத்து 256 என்று தொடர்ச்சியாக ஆரம்பித்து அதற்கடுத்து 263 வரை முடிகிறது. ஆனால் அதற்கடுத்து நிதி அதிகாரம் என்னும்போது 268 ஆரம்பிக்கிறது நண்பர்களே. இடையில் ஒரு 5 ஆர்டிக்கல் விடுபடுகிறது. இதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். 268 ஆரம்பித்து 293 முடிகிறது. அதாவது சில மாணவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இது அப்படியே தொடர்ச்சியாக வரும் என்று நினைத்து தப்பாக எழுதிவிடுகிறார். நண்பர்களே, இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் தொடர்ச்சியாக வரும், இதற்கு தொடர்ச்சியாக வராது. அதாவது 63 முடிந்துவிட்டு அதற்கடுத்து 68 ஆரம்பிக்கிறது நண்பர்களே. அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நிறைய மாணவர்கள் 63 முடிந்தாக 64 ஆரம்பிக்கும் என்று தவறாக பதிலளித்து விட்டு வந்து விடுகிறார்கள். அப்படி இல்லை, 268 தான் அடுத்து ஆரம்பிக்கிறது. அதற்கடுத்து இந்த மத்திய மாநில உறவுகளானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 11வது பகுதியில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது பார்ட் 11. இந்த அட்டவணை, ஆர்டிக்கல், ஷெட்யூல் என்று சொல்லக்கூடிய அட்டவணை மற்றும் பார்ட் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் ஆர்டிக்கல் என்பதை பற்றி ஏற்கனவே நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் அதை பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த பார்ட் என்பது என்ன என்று. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 11வது பகுதியில் தான் இந்த மத்திய மாநில உறவுகள் அமைந்திருக்கிறது நண்பர்களே. இந்த மத்திய மாநில உறவுகள் 3ஆக பிரிக்கப்படுகிறது. அது மேற்சொன்னபடி அமைகிறது. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இதில் சில குழுக்கள் அமைத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அந்த குழுக்களில் இருந்து தான் கேள்விகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுக்கள் என்று சில குழுக்கள் இருக்கிறது. அந்த குழுக்கள் எப்போது நியமிக்கப்பட்டது, அந்த குழுவினுடைய தலைவர் யார் என்றெல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே அதை பற்றி இப்போது முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களே. முதலில் நிர்வாக சீர்திருத்த குழு. அதாவது மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக முதலில் நியமிக்கப்பட்டது நிர்வாக சீர்திருத்த குழு நண்பர்களே. முதலில் நியமிக்கப்பட்டது நிர்வாக சீர்திருத்த குழு. இது
1966ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. யாருடைய தலைமை என்று பார்த்தால் மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் இவர் முன்னாள் இந்திய பிரதமராக இருந்தவர். அவருடைய தலைமையில்தான் இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. நண்பர்களே, இந்த கேள்வியும் பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது நிர்வாக சீர்திருத்த குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது என்று கேட்டார்கள். மொரார்ஜி தேசாய். எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது என்றும் கேட்டார்கள். 1966ஆம் ஆண்டு. அதன் பிறகு மொரார்ஜி தேசாய்க்கு பிறகு கே. அனுமந்தையா தலைமையிலும் உருவாக்கப்பட்டது. அனுதையா. அதாவது மொரார்ஜி தேசாய் சில அரசியல் காரணங்களாக அவருடைய ஆட்சியானது கலைக்கப்பட்டாலும் அதன் பிறகு கே. அனுமந்தையா அவர்களுடைய தலைமையில் இந்த நிர்வாக சீர்திருத்த குழுவானது திரும்ப உருவாக்கப்பட்டது. இந்த குழுவானது 20 பரிந்துரைகளை வழங்கியது. நண்பர்களே, அதாவது 20 அறிக்கைகள் அல்லது பரிந்துரைகளை வழங்கியது. இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாய் தலைமையில் முதலில் உருவாக்கப்பட்டு அதன் பிறகு அரசியல் காரணங்களாக அவர் விலகிக் கொள்ளப்பட்ட போது மீண்டும் கே. அனுமந்தையா தலைமையில் அது தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இந்த குழுவானது 20 அறிக்கை அல்லது பரிந்துரைகளை சமர்ப்பித்தது. அதற்கடுத்து இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு, அதாவது இது முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, இது இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு. இது வீரப்ப மொய்லி அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது. நண்பர்களே, வீரப்ப மொய்லி இவர்களுடைய தலைமையில் 2005ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இவருக்கு பிறகு வி. ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டது. வி. ராமச்சந்திரன். இந்த மொரார்ஜி தேசாய் வீரப்ப மொய்லி ஆனவர் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருந்ததால் அரசியல் காரணங்கள் கருதி வி. ராமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில் இந்த இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழுவானது உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 2005. இந்த 2 விவரங்கள் முக்கியமானது நண்பர்களே. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு என்று 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டார்கள். இது நியமிக்கப்பட்ட ஆண்டு கண்டிப்பாக கேட்பார்கள். யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது என்ற கேள்வி ஏற்கனவே பல முறை கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து மூன்றாவதாக வேறொரு குழுவானது நியமிக்கிறார்கள். நண்பர்களே, இந்த குழுக்கள் அனைத்தும் மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுக்கள். நண்பர்களே, அந்த தலைப்பை தான் நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம். அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய அரசிற்கும் மாநில அரசுகளுக்கும் சுமூகமான உறவை எப்படியெல்லாம் ஏற்படுத்தலாம் என்பதை பற்றி ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுக்கள் தான் இது. அந்த விவரங்களை தான் இப்போது பார்த்து வருகிறோம். இப்போது மூன்றாவதாக நியமிக்கப்பட்ட குழு ராஜ்மன்னார் குழு. இது ரொம்ப ஃபேமஸான குழு நண்பர்களே. ராஜ்மன்னார் குழு இது மிக மிக ஃபேமஸான ஒரு குழு. ஏனென்றால் இதை நியமித்தது தமிழ்நாடு அரசாங்கம். அதாவது கலைஞருடைய காலத்தில் இந்த
குழுவானது ராஜமன்னார் குழுவானது நியமிக்கப்பட்டது. அதாவது திமுக அரசாங்கத்தால் இந்த ராஜமன்னார் குழுவானது நியமிக்கப்பட்டது. எப்போது நியமிக்கப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. 1968 நியமிக்கப்பட்டு அதன் பிறகு 1971 இது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. அதாவது 1968 நியமிக்கப்பட்டு 1971 இந்த ராஜமன்னார் குழுவானது அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. இது அப்போதைய திமுக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது நண்பர்களே. இங்கு கட்சி என்பது முக்கியத்துவம் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஏனென்றால் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் எக்காரணத்தை கொண்டும் அரசியல் பற்றி பேசப்போவதில்லை. ஏனென்றால் கல்வியானது நடுநிலையோடு கற்பிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். மாணவர்களின் புரிதலுக்காக சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதுவும் இந்த தலைப்பானது இந்திய அரசியலமைப்பு என்பதால் சில அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளில் சொல்லிதான் ஆக வேண்டும் நண்பர்களே. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து, அதாவது ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது. எப்போது நியமிக்கப்பட்டது என்று கேட்டால் 1968 நியமிக்கப்பட்டது. அது தன்னுடைய அறிக்கையை 1971 சமர்ப்பித்தது. இந்த ஆண்டுகள் முக்கியம். ராஜமன்னார் குழு எந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. தமிழ்நாடு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது. மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுக்கள் என்று கேட்டு சில 4 குழுக்களை கொடுப்பார்கள். தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, 2வது நிர்வாக சீர்திருத்த குழு, இப்போது 3வதாக ராஜமன்னார் குழுவை பார்க்கிறோம். இது தன்னுடைய பரிந்துரையில் மிக பிரபலமான சில செய்திகளை முன்வைத்திருக்கிறார் இந்த ராஜமன்னார் அவர்கள். அதாவது இவருடைய பரிந்துரைகளில் மிக பிரபலமானதற்கு காரணம், இந்தியாவில் IAS, IPS போன்ற மத்திய பணிகள் தேவையற்றது என்ற பரிந்துரையை முன்வைத்தார் நண்பர்களே. அதனால்தான் இந்த குழுவானது அவ்வளவு பிரபலமாகிவிட்டது. அதாவது இந்தியாவில் IAS, IPS போன்ற பதவிகளை நீக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தவர் இந்த ராஜமன்னார் குழு. தமிழ்நாடு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ராஜமன்னார் குழு தன்னுடைய பரிந்துரையில் IAS, IPS போன்ற அகில இந்திய பணிகளை நீக்க வேண்டும் என்று தன்னுடைய பரிந்துரையில் பரிந்துரை செய்திருந்தார். இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே, திரும்பவும் கேட்பார்கள். அதாவது மத்திய மாநில உறவுகளை ஆராய்ந்ததில் அகில இந்திய பணிகளை நீக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த ஆணையம் எது என்று கேட்பார்கள். ராஜமன்னார் கமிஷன், அதாவது குழு. மாநில சுயாட்சி வரலாற்றில் மிகவும் முக்கிய மைல்கல்லாக இந்த குழுவினுடைய அறிக்கை உள்ளது நண்பர்களே. அதாவது IAS, IPS போன்ற பதவிகள் தேவையற்றது, அதை அகில இந்திய பணிகளிலிருந்து நீக்கிவிடலாம் என்று பரிந்துரை செய்தது. மாநில சுயாட்சி வரலாற்றில், அதாவது உள்ளாட்சி அரசாங்கம் என்பதை பற்றி ஏற்கனவே பார்த்திருந்தோம். அப்படிப்பட்ட அரசாங்கத்திற்கு இந்த அகில இந்திய பணிகளான IAS, IPS பணிகள் தேவையற்றது என்ற கருத்தை முன்வைத்தார். அது மிகவும் ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அதற்கடுத்து சர்க்கரியா கமிஷன் நண்பர்களே. ராஜமன்னார் கமிஷன் முடிஞ்சது. ராஜமன்னார் கமிஷனில் இந்த 4 கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. எப்போது நியமிக்கப்பட்டது, எந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது, அறிக்கை எப்போது சமர்ப்பித்தது என்று கேட்பார்கள். அதனுடைய முக்கியமான பரிந்துரை என்ன என்று கேட்பார்கள். அகில இந்திய பணிகளை நீக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அதாவது IAS, IPS போன்ற பதவிகளை நீக்க வேண்டும் என்று பரிந்துரைத்த ஆணையம் எது என்று கேட்பார்கள். ராஜமன்னார் கமிஷன். அதற்கடுத்து 4வதாக சர்க்கரியா கமிஷன். இவர் அவரை விட பெரிய ஆளு நண்பர்களே.
இதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சர்க்காரியா குழு. இந்த குழுவானது 1983ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. 247 பரிந்துரைகளை வழங்கியது நண்பர்களே. இந்த சர்க்காரியா குழுவானது 1883ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. இது தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு கடைசியில் 247 பரிந்துரைகளை வழங்கியது அரசாங்கத்திற்கு. அதில் முக்கியமானது ஆளுநர் பதவி மாநில அரசாங்கத்திற்கு தேவையற்றது என்ற கருத்தை முன்வைத்தது நண்பர்களே. ஆளுநர் பதவி நீக்கம். இவரு நான் முன்னாடி சொன்னது போல தான் இதுக்கப்புறம் வரவங்க எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க அப்படின்ட்டு ராஜமன்னார் கமிஷன் வந்து IAS IPS மட்டும்தான் நீக்கணும்னு சொன்னார். ஆனால் இந்த சர்க்காரியா கமிஷன் ஆளுநரே தேவையில்லை, ஆளுநரே நீக்கிடலாம் அப்படின்னு அதை விட ஒரு படி மேலே போயிட்டார். அதனால தான் இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வரவங்கெல்லாம் பெரிய ஆள். இதுக்கப்புறம் இன்னும் 2 பெரிய ஆளுங்க வரப்போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். அதாவது இந்த சர்க்காரியா குழு 1983இல் நியமிக்கப்பட்டது. 247 பரிந்துரைகளை வழங்கிய குழு எது என்று கேட்டார்கள் நண்பர்களே TNPSC தேர்வில். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்துக்களும் முக்கியமானது நண்பர்களே. தேவையற்ற வார்த்தைகள் எதுவுமே நம்முடைய பயிற்சி வகுப்பில் இருக்காது. உங்களுக்கு 100% பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்முடைய பயிற்சி வகுப்புகளானது நடைபெறுகிறது. எனவே இதில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் நண்பர்களே, தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது 247 பரிந்துரைகளை வழங்கிய கமிஷன் எது என்று கேட்பார்கள். சர்க்காரியா கமிஷன். அதற்கடுத்து ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த ஆணையம் எது என்று கேட்பார்கள். சர்க்காரியா ஆணையம். அதாவது குழு என்பதும் ஆணையம் கமிட்டி என்பதும் ஒன்றுதான் நண்பர்களே, அதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஆளுநர் பதவியை மாநில அரசாங்கத்திற்கு தேவையற்றது என்ற ஒரு புரட்சிகரமான கருத்தை முன்வைக்கிறார் சர்க்காரியா கமிஷன். அதற்கடுத்து அரசியல் தலைவர்களை ஆளுநராக நியமிக்கக்கூடாது என்று பரிந்துரை செய்ததும் இந்த சர்க்காரியா கமிஷன் தான் நண்பர்களே. இதுவும் மிக முக்கியமான பரிந்துரை. அதாவது அரசியல் தலைவர்களை ஆளுநராக நியமிக்க கூடாது என்ற முக்கியமான பரிந்துரை வழங்கியது இந்த சர்க்காரியா கமிஷன். இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விதான் நண்பர்களே. அரசியல் தலைவர்களை ஆளுநராக நியமிக்க கூடாது என்று பரிந்துரை செய்த ஆணையம் எது என்று கேட்டார்கள். சர்க்காரியா கமிஷன். இதன் அடிப்படையில் தான் இப்போதும் மாநிலங்களுக்கு ஆளுநரானவர் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாதவராக நியமிக்கப்படுகிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு RN ரவி அவர்கள் ஏற்கனவே காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருந்தவர். அவர்களுக்கு எந்தவித அரசியலோ பின்புலமோ கிடையாது. ஒரு சாதாரணமான தனிநபர் தான். ஆனால் காவல்துறையில் அவர் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவர். அது மட்டுமே தான் அவருக்கு தகுதி. மற்றபடி அரசியல் பற்றி எந்த பின்புலமோ கிடையாது. அதனால்தான் அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கடுத்து நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். சில மாதங்களுக்கு பிறகு பாண்டிச்சேரியினுடைய ஆளுநராக கூடுதலாகவும் பொறுப்பை கவனித்து வந்தார். அவரும் எந்த அரசியல் இதிலும் ஈடுபாடு இல்லாதவர். ஆனால் அவருடைய தந்தை மிகப்பெரிய காங்கிரஸ்காரர். அதாவது அவருடைய தந்தையானவர் குமரி ஆனந்தன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய காங்கிரஸ்காரர். உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்காது பெரும்பாலும்.
மிக மூத்த காங்கிரஸ் தலைவர். காமராஜரோடு தொடர்ந்து பயணித்தவர். காமராஜருக்கு உதவியாளராக கூட சில காலங்களில் இருந்தவர். அவ்வளவு மிகவும் பழமை வாய்ந்த மூத்த காங்கிரஸ்காரர் தான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தந்தை. ஆனால் அவர் சார்ந்திருந்த கட்சி வேறு என்பதால் இவருக்கு ஆளுநர் பதவியானது கொடுத்தார்கள். இவர் பிஜேபியில் இருந்தார், தந்தையானவர் காங்கிரஸில் இருந்தார். இந்த முரண்பாடுகளால் அவருக்கு ஆளுநர் பதவி வழங்கப்பட்டது. அடுத்து பாடத்திற்கு வருவோம் நண்பர்களே. இது எதற்கு சொன்னேன் என்றால், அரசியல் தலைவர்களை மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் இந்த விவரங்களை சொன்னேன். அதற்கடுத்து தலைப்பிற்கு வருவோம். இந்த பரிந்துரைகள் அனைத்தும் முக்கியமானது நண்பர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற வகையில் தான் நான் தெளிவாக சொல்லுகிறேன். புரியவில்லை என்றால் மறுபடியும் ஒரு முறை கேளுங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளும். அதற்கடுத்து சர்க்காரியா கமிஷனுடைய முக்கியமான இன்னொரு பரிந்துரை, மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். மும்மொழி கொள்கை, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் மும்மொழி கொள்கையானது அமல்படுத்த வேண்டும் என்று சர்க்காரியா குழு பரிந்துரைத்தது. மும்மொழி என்றால் அந்த மாநிலத்தினுடைய மொழி, அதாவது மாநில மொழி, அதற்கடுத்து ஆங்கிலம், அதற்கடுத்து இந்தி. இதுதான் மும்மொழி கொள்கை நண்பர்களே. உதாரணத்துக்கு தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் தமிழ், இது ஆங்கிலம், இந்தி கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு முரண்பாடான கருத்தை பரிந்துரை செய்திருந்தார். கேள்விகள் எப்படி கேட்பார்கள் என்றால், மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரை செய்த ஆணையம் எது என்று கேட்பார்கள். சர்க்காரியா கமிஷன். அதுதான் மாநிலங்களில் மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அல்லது அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதற்கடுத்து ஐந்தாவதாக ஒருத்தர் வராரு. இவர் எல்லாரை விட பெரிய ஆள் நண்பர்களே. முன்னாடி சொன்னது போலதான், அதாவது புஞ்சி கமிஷன், அதாவது புஞ்சி குழு. மதன் மோகன் புஞ்சி என்பது இவருடைய முழு பெயர். மதன் மோகன் புஞ்சி, அதாவது மதன் மோகன் புஞ்சி. ஆனால் வினாத்தாள்களில் இந்த மதன் மோகன் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு வெறும் புஞ்சி கமிஷன் என்றுதான் கேட்கிறார்கள் நண்பர்களே. எனவே அதனால்தான் உங்களுக்கு புஞ்சி குழு என்று எழுதியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த மதன் மோகன் என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் திடீரென்று மதன் மோகன் புஞ்சி என்று கேள்வியில் வந்துவிட்டால் நீங்கள் குழப்பம் அடையக்கூடாது. அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குழுவானது 2007ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டு 2010ஆம் ஆண்டு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது நண்பர்களே. அதாவது மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு 2010ஆம் ஆண்டு தான் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. அவங்க 2 பேரையும் விட பெரிய ஆளுன்றதை மறுபடியும் நிரூபிக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, மாநிலம் முழுவதும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் நண்பர்களே. அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குடியரசு ஆட்சி, குடியரசுத் தலைவர், சாரி நண்பர்களே, தமிழ்ல சரியா எழுத தெரியல. குடியரசுத் தலைவர் ஆட்சி தேவையில்லை என்று பரிந்துரை செய்கிறார். அதாவது இந்த மதன் மோகன் புஞ்சியானவர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற பரிந்துரையை முன்வைக்கிறார். அதாவது
புஞ்சி கமிஷன் எப்போது நியமிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். 2007. எப்போது அறிக்கையை சமர்ப்பித்தது என்று கேட்பார்கள். 2010. மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று பரிந்துரை செய்த ஆணையம் எது என்று கேட்பார்கள் நண்பர்களே. மதன் மோகன் புஞ்சி கமிஷன் தான் இந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல தான் வந்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க தான். ஒருத்தரும் போட்டி போட்டுக்கின்னு இந்த பதவி தேவையில்லை அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ராஜமன்னார் கமிஷன் என்ன சொன்னார்னாக்கா ஆளுநர் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அதற்கடுத்து சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்கிறாருனாக்கா நண்பர்களே, ராஜமன்னார் கமிஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேவையில்லைன்னு சொன்னார். சர்க்காரியா கமிஷன் தான் ஆளுநர் பதவியே தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இந்த புஞ்சி கமிஷன் குடியரசுத் தலைவர் ஆட்சியே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இவங்க எல்லாருமே ஒருத்தரை விட ஒருத்தர் பெரிய ஆளு தான். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேவையில்லைன்றது அது ஒரு பதவி. அதற்கடுத்து ஆளுநரே தேவையில்லைன்றது இதை விட பெருசு. குடியரசுத் தலைவர் என்பவர் அதை விட பெரியவங்க. இந்த 3 பேருமே போட்டி போட்டுக்கணும், நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பதவியும் தேவையில்லை அப்படின்ட்டு பரிந்துரை செய்தாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் இந்த அறிக்கைகளை அமல்படுத்தவில்லை. அதில் தேவையான சில சாராம்சங்களை மட்டுமே அமல்படுத்தியது. ஏனென்றால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியும் நீக்கவில்லை, ஆளுநர் பதவியும் நீக்கவில்லை, அதற்கடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியும் நீக்கப்படவில்லை நண்பர்களே. இந்த முரண்பாடான சில பரிந்துரைகளை நீக்கவில்லை, மற்றபடி நல்ல விஷயங்களை அமல்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கடுத்து இன்னொரு குழு இருக்கிறது நண்பர்களே, அதை பார்க்கலாம். வெங்கடாசலையா குழு, அதாவது 6வதாக வெங்கடாசலையா குழு. வெங்கடாசலையா குழு இது 2000ஆவது ஆண்டு நியமிக்கப்பட்டது நண்பர்களே. மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக 6வதாக நியமிக்கப்பட்ட குழு வெங்கடாசலையா குழு. இது 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. வாஜ்பாய் அரசாங்கத்தினால் இந்த குழுவானது அமைக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது தேசிய மக்களாட்சி கூட்டணி அரசாங்கமானது, அதாவது பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த வெங்கடாசலையா குழுவானது மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டது. இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது நண்பர்களே, இந்திய அரசியலமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு, அதாவது நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் NCRWC என்று சொல்லக்கூடிய மதிப்புறு தேசிய குழு, அதாவது மதிப்பாய்வு தேசிய குழு. இந்த வெங்கடாசலையா குழுவுக்கு மற்றொரு பேர் மதிப்பாய்வு தேசிய குழு அல்லது மதிப்புறு தேசிய குழு என்றும் கேட்பார்கள் நண்பர்களே. கேள்வியில் நீங்கள் பதட்டம் அடையக்கூடாது. வெங்கடாசலையா குழு என்று நேராக கேட்டால் பிரச்சனை இல்லை. 2000ஆவது ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. NCRWC குழு என்றும் ஆங்கிலத்தில் கொடுத்தும் கேட்பார்கள், இதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோக மதிப்பாய்வு தேசிய குழு என்றும் கேட்பார்கள். அதற்கடுத்து மதிப்புறு தேசிய குழு என்றும் கேட்பார்கள் நண்பர்களே. 4 விதமாக இந்த கேள்வியானது கேட்கப்படும். இவை அனைத்தும் ஒன்றுதான். இவை 2000ஆவது ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. எப்போது ஏற்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள். அதாவது வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது.
எப்போது ஏற்படுத்தப்பட்டது என்று கேட்பதற்கு வாய்ப்பில்லை நண்பர்களே. ஏனென்றால் இப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமானது பிஜேபி பற்றிய கேள்விகளை அவ்வளவாக கேட்பதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே இந்த வாஜ்பாய் என்பதை பற்றி கேட்க மாட்டார்கள். எப்போது அமைக்கப்பட்டது என்பதை வேண்டுமானால் கேட்பார்கள் நண்பர்களே. 2000ஆவது ஆண்டு அமைக்கப்பட்டது. அதாவது மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக வெங்கடாச்சலையா குழு எப்போது நியமிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். 2000ஆவது ஆண்டு அமைக்கப்பட்டது. வெங்கடாச்சலையா குழுவினுடைய வேறொரு பெயர் என்ன என்று கொடுத்தும் கேட்பார்கள். மதிப்பாய்வு தேசிய குழு அல்லது மதிப்பூறு தேசிய குழு என்றும் கொடுப்பார்கள். அதற்கடுத்து ஆங்கிலத்தில் NCRWC குழு என்றும் கொடுப்பார்கள் நண்பர்களே. இந்த 3 வகையான விவரங்களை கொடுத்தும் கேட்பார்கள். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இது அனைத்தும் ஒரே குழு தான் 2000ஆவது ஆண்டு நியமிக்கப்பட்டது. இதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து உங்களுக்கு சில எக்ஸ்ட்ரா தகவல்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பர்களே. ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. இது கேள்வியாக கண்டிப்பாக கேட்பார்கள். அதாவது மத்திய மாநில உறவுகளை ஆராய்வது பற்றிய சில விவரங்கள் இருக்கிறது. இந்த மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்ந்ததில் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்றால், ஆர்டிக்கல் 356 என்பதை தேவையற்ற வார்த்தை என்று கூறுகிறார் நண்பர்களே. அதாவது தேவையற்ற வார்த்தை. இது என்னென்ன இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இந்த ஆர்டிக்கல் 356 ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது நண்பர்களே. மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவதுதான் இந்த ஆர்டிக்கல் 356. இந்த 356ஐ அம்பேத்கர் தேவையற்ற வார்த்தை என்று சொல்லுகிறார். அதாவது சொன்னவர் யார் என்று கூட கேட்பார்கள் நண்பர்களே. அம்பேத்கர் இந்த 356ஐ தேவையற்ற வார்த்தை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு மாநில அரசாங்கமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். அதாவது வயது வந்தோர் அடிப்படையில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி மூலம் நேரடியாக செய்வது அவ்வளவு சரியானதாக இருக்காது என்ற அர்த்தத்தில் தான் இந்த ஆர்டிக்கலை தேவையற்றது என்று சொல்லுகிறார் நண்பர்களே. இந்த ஆர்டிக்கல் 356 ஆனது தேவையற்றது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் அவர்தான். அவரே இந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியானது தேவையற்ற ஒன்று என்று சொல்லுகிறார். இந்த கருத்தை தான் ஏற்கனவே ஒருவர் சொல்லியிருந்தார். அதாவது புஞ்சி என்கிற மதன் மோகன் புஞ்சி என்பவரை பற்றி பார்த்தோம் அல்லவா. அவர்தான் இதே கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்லியிருந்தார் அந்த மதன் மோகன் புஞ்சி என்பவர். இந்த கருத்தை தான் அம்பேத்கர் அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அதாவது ஆர்டிக்கல் 356 என்பதை தேவையற்ற வார்த்தை என்று அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். அதாவது மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி தேவையற்ற ஒன்று என்று சொல்லியிருந்தார் நண்பர்களே. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த கூட்டுறவு கூட்டாட்சி என்பதை பற்றி பார்த்தோம். அதில் கூட்டுறவு கூட்டாட்சியை, அதாவது ஃபெடரல் சிஸ்டம் இன் இந்தியா என்ற தலைப்பை பார்த்திருந்தோம். ஃபெடரல் சிஸ்டம் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் கூட்டாட்சி. இந்தியாவில் கூட்டாட்சி என்பதை பற்றி பார்த்திருந்தோம். இதை
கிரான்வில் ஆஸ்டின் என்ற அரசியலமைப்பு அறிஞர் கிரான்வில் ஆஸ்டின் இவர் அரசியலமைப்பு அறிஞர் நண்பர்களே. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இந்தியாவினுடைய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்று வரையறுக்கிறார். அதாவது கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறுகிறார். இதுவும் கேட்கப்பட்ட கேள்விதான் நண்பர்களே. அதாவது இந்தியாவின் கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் யார் என்று கேட்டார்கள். கிரான்வில் ஆஸ்டின். இந்த 2 கேள்விகளுமே கட்டாயமாக கேட்கக்கூடிய கேள்விகள் நண்பர்களே. ஆர்டிகல் 356 தேவையற்ற வார்த்தை என்று அம்பேத்கரால் கூறப்பட்ட சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். ஆர்டிகல் 356. இந்த 356 ஆனது ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவது தொடர்பானது. அதற்கடுத்து இந்த இந்தியாவின் கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் யார் என்று கேட்பார்கள். கிரான்வில் ஆஸ்டின். நண்பர்களே, இதோடு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் என்ற தலைப்பானது நிறைவு பெறுகிறது நண்பர்களே. அதாவது மத்திய மாநில உறவுகள் என்ற தலைப்பானது நிறைவு பெறுகிறது. அடுத்த வகுப்பில் அடுத்து உள்ள தலைப்பை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த மத்திய மாநில உறவுகள் முக்கியமான தலைப்புகள் நண்பர்களே. இதில் நியமிக்கப்பட்ட குழுக்கள் அனைத்தும் மிக மிக முக்கியமானது. அதிலிருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். முக்கியமாக ராஜமன்னார் கமிஷனை பற்றி கேட்பார்கள். ஏனென்றால் தமிழ்நாடு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது, அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்டது. எனவே அது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கடுத்து சர்க்காரியா கமிஷனும் கேட்பார்கள். அதற்கு மதன் மோகன் புஞ்சி அவர்களுடைய கமிஷனும் கேட்பார்கள் நண்பர்களே. முக்கியமாக முதலில் பார்த்த நிர்வாக சீர்திருத்த குழு, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதுவும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவர்கள்தான். எனவே இதனுடைய கூட்டணி ஆட்சியாக இருப்பதால் கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தகவல்களை அனைத்தும் தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். புரியவில்லை என்றால் இன்னொரு முறை கேளுங்கள் நண்பர்களே. அதாவது முதல் முறையே உங்களுக்கு தெளிவாக புரியும்படி தான் நான் விளக்கமாக சொல்லி இருக்கிறேன். கேட்டு பயன்பெறுங்கள். முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதுபோக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நான் வீடியோவானது பதிவேற்றம் செய்தவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். யூடியூப்பில் தேடி அலைய தேவையில்லை. அதற்கடுத்து எப்போது வரும் என்ற கவலைப்படவும் தேவையில்லை. எனவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டெலகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதில் உங்களுக்கு முக்கியமாக பயன்படக்கூடிய நிறைய PDF ஃபைல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு கட்டாயமாக வெற்றிக்கு வழிவகுக்கும். இதோடு இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் BO தேர்வில் வெற்றி பெற்று வட்டார கல்வி அதிகாரியாக வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து வரும் வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.